இந்த பிரச்சனைகள வெளிய பேசுறதுல நம்ம வீடோ, இல்ல இந்த சமூகமோ எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கோ, நம்மளோட செல்ஃபே கூட நம்மள ரொம்ப சப்ரஸ் பண்ணி வைக்குதோ, "இத சொன்னா நீ என்ன ஆவ? உன் மேல இருக்க மதிப்பு என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சில சமயங்கள்ல. உங்களுக்கு அது மாதிரியான அனுபவம் ஏதாவது இருக்கா கேட்டது? இல்ல இப்ப இதுல இருக்கிற 47 கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை என்னோடது. என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. 47 பெண்கள் அவங்களுடைய புலம்பல்கள் இதுல கொட்டியிருக்காங்க. அதுல வந்து என்னுடைய புலம்பலும் இருக்கு. ஒன் அமங் தெம் இஸ் மீ அப்படின்றப்ப இதை தாண்டி வராதவங்க யாருமே இல்லை இல்ல. எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அப்போ பெண்கள் எப்பயுமே வந்து இப்ப இருக்க நவீன பெண்ணியவாதிகள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றோம். பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்றோம். ஏன் அந்த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்றோம்? எனக்கு தனிப்பட்ட முறையில் நேர்ந்த ஒரு விஷயத்தை என் தனிப்பட்ட பிரச்சனையா பார்த்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃபை நான் தனியா ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பொலிட்டிக்கலா நான் வேற மாதிரி இருக்கேன்னு வெளியில வந்து நான் நடிக்க முடியாது. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னுடைய பர்சனல் விஷயங்கள் என்ன இருந்தாலும் அதை நான் பொது வெளியில எடுத்து வைக்கிறேன். ஒரு பெண்ணியவாதியாக அது என்னுடைய கடமை. ஐ லிவ் அ லைஃப் தட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். இப்போ நிறைய பெண்ணியவாதிகள் என்ன சுத்தி இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். தோழர் கீதா இளங்கோவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீதா இளங்கோவனுடைய துப்பட்டா போடுங்க தோழி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டான ஒரு நூல். அவங்க வந்து ஒரு அழகான ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன வாழ்றாங்களோ அதை அவங்க வெளியில பேசுறாங்க. அவங்க உள்ள ஒரு நபராக வெளியில ஒரு நபராக அவங்க இல்லை. ஷீ இஸ் பிராக்டிசிங் வாட் ஷீ ப்ரீச்சஸ். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்கள் எப்படி இருக்காங்கன்றத இந்த இடத்துல அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க ஏன் சார் நீங்க உள்ள ஒருத்தரா வெளியிலேயே அதே நபரா நீங்க இருக்கீங்களா? இல்ல. ஆனா பெண்களால அப்படி வாழ முடியும். உள்ள ஒரு மாதிரி நடிச்சுட்டு வெளியில வேற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளுக்கு இல்ல. நான் எப்படி வாழ்றேங்கிறது வெளிப்படைத்தன்மையோட நான் வாழ்றேன். அப்ப அந்த வெளிப்படைத்தன்மை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இந்த வெளிப்படைத்தன்மையை பார்த்து பிற பெண்கள் அவங்க கத்துக்கிட்டோம், லெட் தெம் லேர்ன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறோம். நிறைய விஷயங்களை மற்ற பெண்களை விட நம்ம முன்னாடி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த விஷயமும் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்ங்கிறதையும் நம்ம மேலே எடுத்துட்டு வர்றோம். நம்ம ஒரு பொலிட்டிக்கலா ஒரு சார்ஜ்டு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.